இஸ்ரேல் ஈரான் லெபனான் போர் விவகாரம் உச்சமடைந்துள்ளது. இதில் இஸ்ரேல் அடுத்தடுத்து பின்னடைவுகளை சந்தித்து வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு கைகள் நடுங்கும் வீடியோ ஒன்று இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. லெபனானுக்குள் நுழைய முயன்ற இஸ்ரேலின் ஈகோ சிறப்பு படைப்பிரிவு பின்வாங்கியுள்ளது. நேற்று லெபனான் உள்ளே ஊடுருவி தாக்குதல் நடத்த முயன்றுள்ளது இஸ்ரேலின் எலைட் படைப்பிரிவின் ஈகோ சிறப்பு படைப்பிரிவு. அவர்களை தடுக்கும் விதமாக லெபனான் படை வீரர்கள் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தரைவழி தாக்குதல் எல்லாம் ஈரான் மற்றும் ஹெஸ்புல்லா ஸ்டைல். அதை இஸ்ரேல் செய்ய முயன்று அடி வாங்கியுள்ளது. ஹெஸ்புல்லாவுடன் நடந்த சண்டையில் 8 இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டனர். மீதம் இருந்த வீரர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கிருந்து ஓடியுள்ளனர். இஸ்ரேல் வீரர்களை துப்பாக்கியால் தாக்கியும் கையால் அடித்தும் கையெறி குண்டுகளை வீசியும் ஹெஸ்புல்லா படை வீரர்கள் கொன்றுள்ளனர். இதனால் பயந்த இஸ்ரேல் வீரர்கள் வேறு வழியின்றி லெபனானிலிருந்து வெளியேறியுள்ளனர். லெபனானில் இருக்கும் தெற்கு எல்லைப் பகுதியை ஊடுருவ முயன்று இஸ்ரேல் தோற்று ஓடியுள்ளது. வடகிழக்கு எல்லை கிராமமான அட்டேசெவிற்குள் நுழைய முயன்ற இஸ்ரேலிய வீரர்களை திரும்ப பெறும் நிலை ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் தெற்கு லெபனானை தாக்குவது இதுவே முதல் முறை. சமீபத்தில்தான் இஸ்ரேலிய ராணுவம் F-35 போர் விமானங்களை வைத்து அங்கே தாக்குதல் நடத்தியது. பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியான தாஹியில் கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் ஹெஸ்புல்லா ட்ரோன் பிரிவு தளபதி இஸ்ரேல் தாக்குதலில் கொலை செய்யப்பட்டார். இப்படிப்பட்ட நிலையில் அங்கே தரைவழி தாக்குதலை செய்ய முயன்று இஸ்ரேல் தோற்றுப்போயுள்ளது. இப்படிப்பட்ட நிலையில்தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு கைகள் நடுங்கக்கூடிய வீடியோ ஒன்று இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. ஈரான் லெபனான் உள்ளே தாக்குதல் நடத்துவது பற்றி நெதன்யாகு நேற்று பேட்டியளித்திருந்தார். அந்த பேட்டியின் போதுதான் அவரின் கைகள் நடுங்கியுள்ளது. பார்க்கின்சன் நோயால் பாதிக்கப்பட்டவரின் கைகள் நடுங்குவது போல அவரின் கைகள் இங்கும் அங்கும் மாறி மாறி நடுங்கியது. அவருக்கு உடல் ரீதியாக பாதிப்பு எதுவும் இருக்கிறதா அல்லது மனரீதியாக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் முற்றத் தொடங்கியுள்ளது. இதில் ஈரானுக்கு சாதகமாக இருக்கும் லெபனான் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. லெபனான் மீது தாக்குதல் நடத்தியதுக்கு பிறகே ஈரான் பொறுத்தது போதும் பொங்கி எழுவோம் என்று இஸ்ரேலை தாக்கியது குறிப்பிடத்தக்கது. ஈரான் நேற்று முதல் நாள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. இப்படிப்பட்ட நிலையில் லெபனானுக்கு நுழைய முயன்ற இஸ்ரேலின் ஈகோ சிறப்பு படைப்பிரிவு பின்வாங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.